கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து அல்லது 14வது வசனத்திலிருந்து 26வது வசனம் முடிய தியானிக்கலாம். எல்லாவற்றையும் அல்ல, நீங்கள் வாசிக்க வேண்டாம். James 2 verse 14 to 26. இதில் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது அவர் 2 பேரை மிக முக்கியமாக குறிப்பிடுகிறார். ஒன்று ஆபிரகாம், மற்றொன்று ராகாப். வாசிக்கலாம். 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். 21வது வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேலே செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். அடுத்தபடியாக 25வது வசனம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். அவனைகள் நாம் வாசித்த பகுதியில் கிரியைகளினாலே ஒர்க்ஸ்ன்னு இருக்கும் இங்கிலீஷ் பைபிள். கிரியைகளினாலே அல்லது ஆக்ஷன். கிரியைகளினாலே ஒருவருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா வெளியே தெரியும். நல்லாக விளையும் கொள்ளுங்கள். கிரியைகளினாலே அவருடைய ஆக்ஷன் ஒர்க்ஸ், அவருடைய வேலைப்பாடு, அவருடைய கிரியைகளினாலே எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் வெளியரங்கமாக தெரிவது உண்டு. ஆனால் இங்கே யாக்கோபு இந்த நிருபத்தில் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த காலைவேளையிலே செய்தியின் தலைப்பு ஜெனிவன் ஃபெய்த், உண்மையான விசுவாசம். விசுவாசம் எல்லாருக்கும் உண்டு. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தரை தேடுகிற எல்லா குடும்பத்தாருக்கும் ஃபெய்த் உண்டு. யாருக்குமே ஃபெய்த் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை பைபிள் படிக்காமல் இருக்கலாம், சரியாக ஜெபிக்காமல் இருக்கலாம், அங்கும் இங்கும் சாங்கோபோகமாக ஸ்லாக்காக இருக்கலாம். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளும் உலகமெங்கும் கர்த்தர் விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அது உண்மை, எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் சிலருடைய விசுவாசம் விசிபிளாக தெரியும், ரொம்ப வெளியரங்கமாக தெரியும். அவர் என்னை கொன்று போட்டாலும் என்று யோபு சொல்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை நம்புவேன், விசுவாசிப்பேன். அப்படியானால் யோபுடைய விசுவாசம் வெரி சூப்பர் நேச்சுரல், அதாவது இயற்கைக்கு மேற்பட்ட விசுவாசம். ஏன்னா ஒரே நாளிலே ஒரே வேளையிலே குடும்பம் உடைக்கப்பட்டது, பிள்ளைகள் இறந்தார்கள், அவனுடைய சொத்து சுதந்திரம் முழுவதும் ஷேட்டர்ட், உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும், அப்படியானால் அவனுடைய விசுவாசம் அந்த அளவுக்கு பெருகி மேலோங்கி ஃப்ளோட்டிங் மிதந்து கொண்டு இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளை, எல்லாருக்கும் அல்ல, ஒரு சில கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரி என்னதான் வரட்டும் பார்த்துக்கலாம், கர்த்தரை பார்த்து பாருன்னு இருப்பாங்க. சிலர் அழுது போராடி ஜெபித்து விசுவாசத்தில் இருப்பாங்க. ஒவ்வொருடைய விசுவாசத்தின் அளவு அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டுக்கு ஏற்றவாறு விசுவாசம் காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, இந்த பகுதியை நான் தியானித்து கொண்டிருந்த பொழுது, படித்து யோசித்து நான் ரெஃபர் பண்ணி படித்து கொண்டிருந்த பொழுது ஆபிரகாமுடைய விசுவாசமும் ராகாப் உடைய விசுவாசமும் கிரிகளினாலே அக்கார்டிங் டு தர் ஒர்க்ஸ், கிரிகளினாலே அவளுடைய விசுவாசம் உச்சிதமாக காணப்பட்டது. ஆபிரகாம் யார்? அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய ஃபெய்த், 2 பேருடைய ஃபெய்த்து
ரொம்ப எவிடெண்ட்டாக வெளியரங்கமாக காணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆபிரகாம் ஃபாதர் ஆஃப் த நேஷன், ஃபாதர் ஆஃப் த ஜூஸ், யூதர்களின் தகப்பனாகவும் அல்லது தேசங்களுக்கு தகப்பனாகவும் அவன் காணப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ராகாப் குறித்து பார்ப்போமானால் அந்நிய தெய்வங்களை மற்ற மதத்திலே அவள் ஆழ்ந்து ஊன்று கட்டப்பட்டவளுடைய விசுவாசம். இதெல்லாம் நான் செய்தியின் முன்னுரையாக நான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த பகுதியை நான் சற்று ஆழ்ந்து தியானித்து படித்து கொண்டிருந்த பொழுது ஆபிரகாம் ஒரு கால் அல்லது இஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் காட், அவன் ஒரு தேவனுடைய நண்பனாக அவன் காணப்பட்டான். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யாக்கோபு 2:23, 3 வசனங்கள். 2 நாளாகமம் 27, 2 Chronicles chapter 27, 2 நாளாகமம் 27, ஏசாயா 41:8, யாக்கோபு 2:23, 3 இடங்களில் தன் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். முடிந்தால் வாசிக்கலாம், எடுத்தால் வாசிக்கலாம். 3 இடங்களிலும் கர்த்தரே சொன்ன வார்த்தை அது. தன் சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நான் எல்லாவற்றையும் செய்வேன். 27 வாசிங்க. 2 நாளாகமம், எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? கவனிங்கள், he is called friend of God. ஆதியாகமம் 18:18 வாசிக்கிறோம், ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ. அப்படியானால் how he was acquainted with God, எந்த அளவுக்கு அவன் கர்த்தரோடு நெருங்கி இருந்தான்னு யோசியுங்கள். அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது, அவனுக்கு ஒரு பெரிய பரிவாரம் இருந்தது, ஆடு மாடுகள் காணப்பட்டன, அவன் ஒரு கூடாரவாசியாக காணப்பட்டான். அவன் அந்த இடம் முழுவதும் அலைந்து திரிந்து கொண்டு இருந்தான். அந்த ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நீ அலைந்து திரி, நீ எம்மட்டும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் அலைந்து திரிகிறாயோ அந்த இடம் முழுவதும் உனக்கு சொந்தம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் அவனுடைய ஜீவியம், அவன் எங்கெல்லாம் போகிறானோ ஆபிரகாம், he made an altar, அவன் ஒரு பலிபீடத்தை அவன் கட்டுகிறான். அவனை படிச்சிங்கன்னா நல்லது. wherever he goes, அவன் மம்ரே சமபூமிக்கு போகிறான், அங்கே ஒரு பலிபீடம் கட்டுகிறான். அவன் எகிப்தை விட்டு வெளியே வருகிறான், அங்கேயும் பலிபீடம் கட்டுகிறான். நதிக்கு அப்புறத்திலிருந்து அழைக்கப்பட்ட பின்பு அவன் பலிபீடம் கட்டுகிறான். அது 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் போகிற இடமெல்லாம் he was worshipping God, அவன் கர்த்தரை தொழுது கொண்டு இருந்தான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால்தான் he is called friend. அது அவன் சிநேகிதன், என் சிநேகிதன், நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. இந்த உண்மையான விசுவாசம், ஜெனியூன் ஃபெய்த் என்று சொல்லும் பொழுது ஆல்வேஸ் அக்வென்டிங் வித் காட், தேவனோடு ஐக்கியமாக இருப்பதை காண்பிக்கிறது. ஒரு ஃப்ரெண்டை குறித்துக்கும் பார்ப்போமானால், வீட்டில் எல்லாம் இருப்பாங்க பிள்ளைங்கள்லாம், புருஷன் மனைவி பிள்ளைங்கள்லாம். இப்போ எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸி அப்ரோச், எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் எல்லாம் இருக்குது. அந்த காலத்தெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னா, நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்பு ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அந்த ஃப்ரெண்டு கூப்பிட்றான்னா எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த பையனோ அந்த பொண்ணோ வீட்டை விட்டோ அப்பா அம்மாட்ட சொல்லியோ சொல்லாமலோ ஓடி போய் பார்க்க போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் வித் ஃப்ரெண்டு. அதுபோல் ஆபிரகாம் இந்த உலகத்திலே தன்னுடைய மனசாட்சியின் காலத்திலே அவன் ஜீவித்து கொண்டிருந்த பொழுது இயேசுவோடு, தேவனோடு, தன்னை உண்டாக்கின தேவனோடு, யெகோவாவோடு ஐக்கியமாய் இருந்ததை 3 இடங்களிலே வாசித்தோம்.
இந்த 2 நாளாம் 27, ஏசாயா 41:8, யாக்கோபு 2:23. அப்படியானால் அவனுடைய விசுவாசம், அவனுடைய மாரல் லைஃப், அவனுடைய சன்மார்க்கமான ஜீவியம், அவனை குறித்து பார்ப்போமானால் 30 வருஷங்களுக்கு பின்புதான் அவன் நீதிமான் என்று காணப்பட்டான். நீங்கள் அவனுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஆதியாகமும் யாக்கோபு சொன்ன இடத்தையும் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். அவனுடைய ஜீவிய காலத்தில் 30 இயர்ஸ், ஆஃப்டர் 30 இயர்ஸ் அழைக்கப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு 30 வருஷங்கள் பின்புதான் அவன் நீதிமானாக காணப்பட்டான். அப்படியானால் அவனுக்கு மாம்ச குணங்கள் இருந்திருக்குமா? கண்டிப்பாக இருந்திருக்கும். அவனுடைய மனைவியே ஒரு ராங் டைரக்ஷனில் கொண்டு போய் விடுறா. நமக்கு புத்திர ஸ்வீகாரம் இல்லை, நமக்கு பிள்ளைகள் இல்லை என்று சொல்லி இஸ்மேல் சந்ததி உண்டாகுவதற்கு காரணம், அடிப்படை காரணம், ஃபண்டமெண்டல் ரீசன், வைஃப் இஸ் அ மேஜர் பார்ட். அவருடைய மனைவியே இஸ்மவேல் சந்ததியை உருவாக்குவதற்கு வழிகாட்டியாக காணப்பட்டாள். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் அவனை 30 வருஷத்துக்கு பின்புதான் கர்த்தர் அவனை சோதித்து பார்க்கிறார். உடனடியாக சோதனை வராது, ரட்சிக்கப்பட்ட உடனே சோதனை வராது, ஞானஸ்நானம் எடுத்த உடனே சோதனை வராது, அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசும்போது இம்மீடியட்டாக டெம்டேஷன் வராது. நாட்களும் மாதங்களும் வருடங்களும் கழிந்து சென்று போகும்பொழுது தான் அடிக்கடியாக பிசாசு நம்மளை சோதித்து கொண்டிருப்பான். அதனால்தான் அவனுடைய விசுவாசத்தை குறித்து நாம் பார்ப்போமானால் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம், 16ஆம் வசனத்தை முடிந்தால் வாசிக்கலாம். தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார். 9ஆம் வசனம், 22:9. தேவன் அவனுக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி, பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திலே அடுக்கிய கட்டைகளின் மேலே அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது 16வது வசனம் வாசியுங்கள். 16. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுகன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியர் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும். கவனிகள். இதில் ஒரு குறிப்பு என்னவென்றால், அவனுடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிப்பதற்கு காரணங்களில் முதலாவது அவனுடைய ஃபெய்த்தை விசிபிளாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறான். வெளியரங்கமாக எல்லாரும் பார்க்கும்படி வானத்திலிருந்து தேவதூதர்கள் பார்க்கிறார்கள். கர்த்தர் மேலிருந்து பார்த்து உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது என்று சொல்லுகிறார். அவனுடைய விசுவாசம் ரொம்ப விசிபிளாக தெரியுது. ஆவிக்குரிய ஜீவியத்திலே சிலருடைய விசுவாசம் வெளியரங்கமாக தெரியும். புருஷன் என்ன சொன்னாலும் பேசட்டும், மனைவி என்ன வேணால் பேசட்டும், பிள்ளைகள் எது வேணால் பேசட்டும், உள்ளுக்குள்ளே ஒரு விசுவாசம் அவங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கும், வெளியே தெரியாது. நாட்களும் மாதங்களும் வருடங்களும் சென்ற பின்பு தேவன் அவனுக்குள்ளே இருந்த விசுவாசத்தை எப்படி கண்டார் என்றால், அவன் போன இடத்திலே அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி அதன் மேல் விறகு கட்டைகளை அடுக்கி தன்னுடைய பிள்ளையை படுக்க வைத்து அவன் அந்த இடத்துல கர்த்தரை தொழுது கொள்ள பலி செலுத்த ஆரம்பிக்கிறான். அப்படியானால் அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன், எப்படி அது நடைமுறையிலே ஒரு செய்து காண்பிக்கிற ஒரு விசுவாசமாக காணப்பட்டது. அதனால்தான் நான் சொன்னேன், அவனுடைய ஜென்யூவன் ஃபெய்த், உண்மையான விசுவாசம்.
ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறபடினால்தான் ரட்சிப்பின் கிரியை நடக்கிறது. நமக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறபடினால்தான் கர்த்தர் நம்மை ஞானசானத்துக்குள்ளே நடத்துகிறார். நமக்குள்ளே ஒரு விசுவாசம் கடுகளவு இருக்கிறபடினால்தான் அபிஷேகம் பெறுகிறோம். அதனால்தான் இயேசு சொன்னார், கடுகளவு உள்ள விசுவாசம் இருந்தால் மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொல்லலாம். விசுவாசம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது. ஆனால் தேவன் எதிர்பார்க்கிற உண்மையான விசுவாசம் பேசுகிற எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் இருக்குமானால் நீங்கள் நானும் பாக்கியவான்கள். அந்த இடத்துல அவனுடைய டெமான்ஸ்ட்ரேஷன், அவன் பலிபீடம் கட்டி, கர்த்தர் அவனை அந்த இடத்துல கொண்டு வந்து பலிபீடம் கட்டி விறகுகளை அடுக்கி தன்னுடைய ஏக புத்திரன் ஏக சுதன் என்று பார்க்காமல் அவன் அந்த பலிபீடத்திலே அவன் கிடத்தி அவன் பலி செலுத்துகிறான். அப்படியானால் எந்த அளவுக்கு அவனுக்குள்ள விசுவாசம், அதான் சொன்ன கிரியைகளினாலே. அந்த யாக்கோபுல வாசித்தோம் 2 அதிகாரத்திலே 14:26 வசனம் 10 வசனத்திலே கிரியைகளினாலே ஆபிரகாம் கிரியைகளினாலே விசுவாசித்தான். சும்மா விசுவாசிக்கிறேன், ஓ விசுவாசிக்கிறியா, இயேசு நம்புறியா, கர்த்தரை நம்புறியா, ஆலயத்துக்கு போகிறீங்களா, ஒழுங்காக போகிறேன், எல்லாவற்றையும் நான் கர்த்தருக்காக செய்கிறேன், எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு சூப்பர்விஷலாக நானும் நீங்களும் இருக்கலாம். ஆனால் ஆக்ஷன் டெமான்ஸ்ட்ரேட், கிரிகளினாலே கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் மெச்சி கொள்ளுகிறாரா? ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் மெச்சி கொண்டார். அதை தேவன் இந்த கமெண்டேஷன், அவனுடைய விசுவாசத்தை மெச்சி கொண்டு நீ உன்னுடைய ஏக புத்திரன் ஏக சுதன் என்று பாராமல் நீ எனக்கு ஒப்பு கொடுத்தாய், அதனாலே உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கி நம்மளுடைய குடும்பம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அது புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் கிரியை செய்யுமானால், ஒர்க்ஸ் அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன், கிரியையோடு அந்த ஆக்ஷனோடு அந்த தேவன் எதிர்பார்க்கிற கிரியையோடு அந்த விசுவாசம் கைகோர்த்து கொண்டு போகுமானால் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ரோமர் 4 அதிகாரம் வாசிக்கலாம் முடியுமானால் முதல் 3 வசனம். அங்கேயும் ஆபிரகாம் குறித்து பை ஃபெய்த், அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான். கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான். ஆக்ஷன், அந்த ஒர்க்ஸ் ஆஃப் ஃபெய்த், ஒர்க்ஸ் ஆஃப் தென் ஒன்லி ஹி வாஸ் ஜஸ்டிஃபைட். சும்மா அவனுக்குள்ள அந்த ஏதோ செஞ்சான், கர்த்தர் அவனை நதிக்கு அப்புறத்திலிருந்து அழைக்கப்பட்டு அப்படியே நடந்து போனான் என்றல்ல, அவனுடைய கிரியை முழுவதும் கர்த்தருக்கு உகந்ததாக கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிற விசுவாசம், எதிர்பார்த்த விசுவாசம் அவனுக்குள்ளே ஒரு கிரியை நடந்தபடினால்தான் கர்த்தர் அவனை உலகம் முழுவதும் அந்த சந்ததியை ஆசீர்வதித்தார். அந்த எபிரேயருடைய அந்த ரேஸ், அந்த நதிக்கு அப்புறத்திலிருந்து கொண்டு வந்து எபிரேயருடைய குடும்பத்தை அது இஸ்ரவேல் குடும்பமாக மாற்றி அவர்களை தேவன் அழைத்து வந்ததுக்கு முதலாவது அடிப்படை காரணம் ஆபிரகாம் தான், வேற யாரும் இல்லை. நீங்களும் நானும் எத்தனையோ காரியங்கள் சொல்லலாம், ஆனால் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு தான் இன்றைக்கும் இஸ்ரவேல் நாட்டையும் இஸ்ரவேலுடைய சந்ததியையும் எழுத்தின் பிரகாரமாகவும் ஜாகிரபிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி நமக்காக ஆவிக்குரிய ரீதியிலே இன்றைக்கும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. 2வதாக வாசிக்கலாம். அதே யாக்கோபின் புஸ்தகம் 2 அதிகாரம் 25வது வசனம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியை அனுப்பிவிட்ட போது கிரிகளினால் அல்லவோ நீதிமானால் ஆக்கப்பட்டால். கவனிகள், கிரிகளினால் அல்லவோ. பொதுவாக நான் ஈஸியாக நம்ம மற்றவங்களை குறித்து ரொம்ப கேட்ச் பண்ணுவோம், எடை போட்டுருவோம்.
இவங்க இப்படி, அவங்க இப்படி, அந்த குடும்பம் இப்படி, இந்த குடும்பம் இப்படி, இதெல்லாம் இப்படி இருக்குது, இவங்களாம் ரட்சிக்கப்படுவாங்களா, இவங்களாம் ஒழுங்கா, இவர்களாம் சரியா என்று நானும் நீங்களும் வெளியே சொல்லாவிட்டாலும் யோசிக்கக்கூடிய அளவிலே நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய பார்வையில் எல்லாரையும் சமமாக எண்ணி எல்லாரையும் அதன் காலத்தில் கர்த்தர் ரட்சிப்புகளை வழி நடத்துகிறார். இந்த இடத்துல ராகாபை குறித்து பார்ப்போமானால், ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய், அப்படியானால் அங்கே வேவு பார்க்குறவங்க வந்தாங்க எரிகோவின் கோட்டைக்குள்ள. அந்த சம்பவம்லாம் நமக்கு தெரியும். யோசுவா 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து நம்பி அவர்களை தப்புவித்து வேறு வழியாய் அவள் நடத்தினாள். அப்படியானால் அந்த எரிகோவின் கோட்டை மதில் சுவரின் மேலே குடியிருக்கிற அந்த ராகாபுடைய குடும்பத்தை கர்த்தர் தம்முடைய அநாதி தீர்மானத்தினுடைய சித்தத்தின்படி தெரிந்து கொண்டார். எரிகோ கோட்டை இருந்தது, கோட்டைக்குள்ளே நுழைய முடியவில்லை. ஆனாலும் அந்த ராகாபுடைய அந்த குடும்பத்தை தேவன் தம்முடைய விஷயத்தில் உபயோகப்படுத்தி கிரிகளினாலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஜெயம் கொடுத்தார். அதான் முக்கியமான குறிப்பு. வாசிங்கள் மறுபடியும் யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் சொல்லலாம், ராகாப் ஒரு வேசிதான, ஆபிரகாம் மிக நல்லவன், சன்மார்க்கன், விசுவாசத்தில் வல்லவன் என்று நீங்களும் நானும் பேசலாம், யோசிக்கலாம். ஆனால் அதர் சைடு ஆஃப் த காயின், எதிர்மறையான ஒரு சூழ்நிலை. ராகாப் என்னும் வேசி, அவளை வாசிங்கள் 2:8-7. அவர்களுக்கு ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, ஓயாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன், உங்களில் ஒருவன் பாவம் இல்லாதவன் இவர்கள் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி, முதலாவது கல்லெறிய கடவன். ஆனால் இயேசு ஜீவித்த காலத்தில் அந்த ஜனங்கள், பொதுவான ஜனங்கள், ரோமன் நாட்டிலும் பாலஸ்தீன நாட்டிலும் ரெட் ஹேண்டாக கையும் களவுமாக ஒரு லேடியை பிடித்து கொண்டு நடுவே நிறுத்தி, மோசேவுடைய காலத்தில் இப்படி நடக்கும்பொழுது கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று எழுதவில்லையா என்று இயேசுவோடு ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்பொழுது அவர் குனிந்து தரையிலே மணலிலே எழுதுகிறார். நிமிர்ந்து பார்த்து, உங்களில் ஒருவன் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறிய கடவன். அப்படியே இந்த வசனத்தையும் ராகாபுடைய கிரியையும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மிஸ்டேக் இருக்கிறது, எல்லார் மேலேயும் குறை இருக்கிறது. ஆபிரகாம் குடும்பத்திலும் குறைகள் காணப்பட்டது, ராகாப் குடும்பத்திலும் குறைகள் காணப்பட்டது, யாக்கோபு குடும்பத்திலும் குறைகள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், சியோனுக்கு ஆயத்தமாக இருக்கிற யாரானாலும் எல்லாருக்குள்ளேயும் பலவீனமும் குறைகளும் காணப்படும். நீங்களும் நானும் உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம். ஏதோ ஒரு ஐலாண்டில் கர்த்தர் ரட்சிக்கப்பட்ட உடனே கொண்டு போய் ஒரு ஐலாண்டில் வைக்கலை. We are living in among sin. பாவ சூழ்நிலையிலே நீங்களும் நானும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இந்த குறிப்புக்கு வருகிறேன். அவளுடைய கிரியையினாலே, அந்த யோசுவா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே அவளுடைய கிரியை வாசிக்கலாம், முடிந்தால் வாசிக்கலாம். யோசுவா இல்லை யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் நாம் வாசிச்சிருக்கிறோம். அவளுடைய கிரியை, இதை யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முடிந்தால் வாசியுங்கள். அவள் எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிறாள், எந்த அளவுக்கு அவள் ஜனங்கள் அந்த வேவுக்காரர்களை, ஏனென்றால் அந்த ஸ்பைஸ் வேவுக்காரர்களை, யோசுவா 2:11 வாசியுங்கள். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கலைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். உங்களாலே, உங்களுடைய தேவன், நீங்கள் வணங்குகிற எகிப்திலிருந்து வந்த அந்த ஹிஸ்டரி அவ கேட்டவுடனே
அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அந்த வசன வாசிகள் மறுபடியும் உங்களாலே கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. எங்களுடைய இருதயம் கரைந்து போயிற்று. உங்களால எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே, உங்களுடைய தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்படியானால் எந்த அளவுக்கு பாவியாக இருந்த அந்த ராகாபுடைய இருதயத்திலே தேவன் கிரியை செய்திருக்கிறார் என்று யோசியுங்கள். அவள் அந்த வேவுகாரரை வீட்டுக்குள்ளே அட்மிட் பண்ணி அந்த வைக்கோல் தட்டைக்குள்ளே மூடி மறைத்து அவர்களை பத்திரப்படுத்தி மூடி வைத்திருக்கிறாள். ஆனாலும் உள்ளத்திலே அவள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழி பிரயாணத்தை கேள்விப்பட்டு அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு இடம் கொடுத்து அவர்களுடைய இருதயம் கரைந்து போயிருக்குது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை புறஜாதியான வேறு மதத்தை வணங்குகிற அந்த அந்நிய தேவதைகளை வணங்குகிற அந்த ராகாபுடைய குடும்பத்தை சந்தித்த தேவன் இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்நிய தெய்வங்களால் நிரப்பப்பட்டிருக்கிற பொதுவான ஜனங்களை கர்த்தர் சீக்கிரம் ரட்சிப்பாராக. அல்லேலூயா. அதை விளங்கிக் கொள்ளுங்கள். ராகாபை தேவன் ரட்சித்திருக்க, ராகாபாகிய வேசி ரட்சித்து வேறு வழியாய் அவர்களை வழி நடத்தினார். அந்த வசனத்தையும் இயேசு சொன்ன வசனம் அந்த யோவான் 8:7 உங்களில் ஒருவன் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை எறியக்கூடும். அப்படியானால் all are sinned and come short of the glory. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களானோம். ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய மகிமையை உணர்கிற விஷயத்தில் பேசுகிற நானும் நீங்களும் எங்கேயோ ஒரு ஷார்ட்டேஜ் இருக்குது. எப்படி சில குறைவுகள், திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது, ஷார்ட்டேஜ் ஆஃப் த வைன், திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அவர் சொல்லுவதை கேளுங்கள் என்ற வசனத்தின்படி எப்பொழுதெல்லாம் நமக்குள்ளே விசுவாச குறைவு காணப்படுகிறதோ நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கிருபை தந்து நமக்கு விசுவாசத்திலே வல்லமையாய் நிற்பதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. ஆகாம் அந்த யோசுவா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசியுங்கள். அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால். அடுத்தது வாசிங்க. அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியில் 21 வாசிங்க. 21 அதிலே அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆகக்கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். சிகப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். வாசிங்கள். 24 கர்த்தர் தேசத்தை எல்லாம் தம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். தேசத்தின் குடிகள் எல்லாம் நமக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள் என்று அவனோடு சொன்னார்கள். கவனிங்கள். அவளுடைய கிரியை, அந்த ரெட் த்ரெட், அந்த சிவப்பு நூல் அங்கே கட்டப்பட்டதுதான் அடையாளம். இயேசுவின் ரத்தம் அந்த சிவப்பு நூலை காண்பிக்கிறது. அந்த ரத்தம் யார் யார் உள்ளத்திலே புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ நாம் எல்லாரும் காக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசியுங்கள். நீதிமொழிகள் 13:4. சோம்பேறியுடைய ஆத்துமா விரும்பி ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுடைய ஆத்துமாவோ புஷ்டியாகும். மறுபடியும் ஜாக்கிரதை உள்ள ஆத்மாவோ புஷ்டியாகும். அப்படியானால் விஜிலண்டாக டெலிஜென்ட்டாக நீங்களும் நானும் இருப்போமானால் நம்முடைய ஆத்மா கர்த்தர் செழிக்க பண்ணுவார். சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரம் ஒவ்வொரு நாளும் காலை மாலை மத்தியானம்
நன்றாக புசித்து தேகத்தை ரொம்ப ஃபிட்டாக வைத்திருக்கிறோம் ஆமென். யாரானாலும். ஆனால் உள்ளே இருக்க ஆத்மா நலிந்து மெலிந்து கர்த்தரை தேடாமல் இருக்குமானால் அதற்கு ஆத்மாவுக்கு தான் கேடு வரும். அதையாக்கம் ஞானி தன்னுடைய ஞானமாகிய அந்த நீதிமொழியில் சொல்லும் பொழுது வாசிங்களா அந்த வசனம். சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதை உள்ளவருடைய ஆத்மாவை டெலிஜியண்டாக விஜிலண்டாக ஜாக்கிரதையாக இருக்கிற அந்த ஆத்மா புஷ்டியாகும். புஷ்டியாக. அப்படியானால் நீங்களும் நானும் ஜப ஆவியோடு வேதத்தை படித்து கொண்டு தியானித்து கொண்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் காலையோ மத்தியானமோ இரவோ எப்பொழுதாவது நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை தேடி வசனத்தை படித்து ஜெபித்து கொண்டு இருப்போமானால் ஆத்மாவை தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால், அப்படியானால் மனுஷன் எல்லாவற்றையும் லாபம் சம்பாதிக்கிறான். நீதிமான்களாக இருக்கலாம். அதனால்தான் இயேசு மனுஷன், த மேன் என்ற வார்த்தை பொதுவாக சொன்னார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு நாம் எல்லாரும் மனுஷராகிய ஆவிக்குரிய மனுஷராகிய நீங்களும் நானும் நஷ்டம் அடையாதபடிக்கு, ஆத்மாவிலே நஷ்டம் அடையாதபடிக்கு கர்த்தரை தேடி ஒவ்வொரு நாளும் தியானித்து அப்படி இருந்து கொண்டு ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் உறுதியாக இருப்போமானால் நாம் நஷ்டமடையாமல் கர்த்தர் நம்மை மறுமையிலே கொண்டு போய் சேர்ப்பாராக. அல்லேலூயா. அதை நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ளணும். தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால், அப்படியான ஆத்மாவுக்கு நஷ்டம் வரக்கூடாது. சரீரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, குடும்பத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஊழியத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதை காட்டிலும் உள்ளே இருக்கிற ஆத்மா ஒரு லாங்குவேஜ். சோல் காட் ஒன் லாங்குவேஜ். ஆத்மாவுக்கு ஒரு பாஷை இருக்குது. கிவ் மீ காட், கிவ் மீ காட். தேவனை காட்டு, தேவனை கொடு என்று சொல்லிக்கொண்டே இருக்கும். அந்த மனுஷன் ஆத்மாவுடைய பாஷையை புரிந்து கொண்டு ஆத்மாவுக்கு வேண்டிய போஷாக்கை வசனத்தையும் ஜபத்தையும் கொடுப்பானால் அவனுடைய ஆத்மா புஷ்டியாகும். கர்த்தர் ஆத்மாவை திருப்தியாக்கி நன்றாக மகிமையிலே கொண்டு போய் சேர்ப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெனிவன் ஃபைத். அப்படியானால் ஆபிரகாமுடைய விசுவாசம், ராகாபுடைய விசுவாசம் ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள், எதிர்மறை. இது ஒரு ஆங்கிள், அது ஒரு ஆங்கிள், ரெண்டுமே ஒன்று சேராது. ஆபிரகாம் ஒரு சன்மார்க்கன், மாரல் லைஃப், குட் மாரல் லைஃப், நல்ல சன்மார்க்கம். ராகாப் ஒரு வேசியின் வழி. ஆனாலும் கர்த்தர் இரக்கத்தை கொண்டு ரெண்டு பேருடைய கிரிகளினாலே அவர்களை பாதுகாத்து நடத்தி அவர்களை விசுவாசத்திலே அவர்களை ஜெயம் பெற செய்தார். அதனால்தான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்திலே விசுவாச பட்டியலிலே வருகிறது. நன்றாக கவனிங்கள். அந்த எபிரேயர் புஸ்தகத்திலே இந்த விசுவாச பட்டியலிலே ரெண்டு பேருடைய பெயர் வருகிற காரணம் ரெண்டு பேருடைய ஆக்ஷன், கிரியை, ஒர்க்ஸ். அதனாலே நம்மளுடைய கிரியை கர்த்தர் முன்பாக உகந்ததாக இருக்குமானால் கர்த்தர் நம்மை மெச்சிக்கொள்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Glory. மகிமை மகிமை. ரத்தத்தால் ஜெயம் கர்த்தாவே முக ஸ்தோத்திரம். பேசோ பேசோ ஜபம் செய்யும்போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தா. பேசும் பேசோ ஜபம் செய்யும்போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம்.
பாவிகற்கு உமது அன்பை என்னடையால் காட்ட செய்யோம். ஆவியால நுள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோம். பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டு செய்ய ஆயத்தம். கர்த்தர் நம்ம உள்ளத்திலே பேசுகிறார். காட்டும் செய்ய ஆயத்தம். விசுவாச குறைவு எனக்கு உண்டு, ஜப குறைவு நமக்கு உண்டு, எனக்கு உண்டு, வேத வாசிப்பு குறைவு நமக்கு உண்டு. ஆனாலும் கர்த்தர் நம்முடைய குறைவெல்லாம் நிறைவாக்குகிறவர். கர்த்தரிடத்திலே கர்த்தாவே நீர் பேசும், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையின்படி வசனத்தின்படி நீர் என்னோடு பேசும் பொழுது ஐயா, நீர் என்னோடு இடைப்படும் பொழுது கர்த்தாவே ஆபிரகாம் உள்ள விசுவாசத்தை கொடுத்திருக்கிறீர் அல்லவா. ராகாபாகிய வேசியின் உள்ளத்திலே அவர்கள் 2 பேரும் கிரியை செய்தது போல நானும் என்னுடைய விசுவாசத்திலே கிரியை செய்து கர்த்தாவே உமக்காக உழைக்க பிழைக்க எப்பொழுது எல்லா வேளையிலும் எனக்கு வேண்டிய கிருபையும் விசுவாசத்தையும் நீ தருவீராக. ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், நம்பிக்கையோடு கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலே ஏவுதல் இருக்குமானால், ஒரு லீடிங் இருந்தால் ஏவப்பட்ட 1-2 பேர் ஜெபிக்கலாம். ஜீசஸ் ஹல்லேலூயா ஜீசஸ் ஹல்லேலூயா. க்ளோரி மகிமை கர்த்தாவே, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவே. நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் மூலம் நாங்கள் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்பித்தபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய கிரியை நாங்கள் ஆண்டவரே தம்முடைய மகன் மூலமாய் தேவன் வெளிப்படுத்தின எல்லா விதமான ஆண்டவரே ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் அதிகமாக ஆண்டவரே வேதம் வாசிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரே உம்மோடு உள்ள உறவிலே இன்னும் நாங்கள் அதிகமாய் வளர, எங்களுடைய ஆத்துமா வளர எங்களுக்கு கிருபை பாராட்டணும்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக என்று சொல்லி தாழ்த்தி ஒப்படைக்கிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாத காட்டினீரே. விசுவாசத்தால் பிழைத்தோங்க, வீரபாதை காட்டினீரே. தமது தனி தாரும் வாழ்வை விரும்பி வரம். ஆமென் ஹல்லேலூயா. வளர்ந்து கனி தாரும் வாழ்வை விரும்பி வரம் வேண்டுகிறே. திருப்பாதெல்லாம் வந்தே கிருபை நிறை இயேசுவே. தாமதம் கண்டடைந்து தேவ சமூகத்திலே தாமதம் கண்டடைந்து தேவ சமூகத்திலே. அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியின் மூலமாக
ஜெனிவன் ஃபெய்த், உண்மையான விசுவாசம் ஆபிரகாமுக்கும் ராகாபுக்கும் இருந்தது போல கர்த்தாவே அந்த விசுவாசத்தின் கிரியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். 2 பேரும் 2 விதமாக தங்களுடைய கிரியை வெளிப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் தியானித்தோம். அதுபோல எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தின் அளவின்படி நாங்கள் கிரியை செய்ய, வீட்டிலும் வெளியிலும் எல்லா இடங்களிலும் கிரியை செய்ய கேட்டு பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காணிக்கை நேரம் கட் பண்ணு. காணிக்கை நேரம் பாடல் பாடுவோம்.